நாளுக்கு நாள் சென்னை பக்கத்துல இருக்கிற மாமல்லபுரம் எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இடமா மாறிட்டு வருதுன்றதுக்கு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஒன்னு, சனிக்கிழமை அன்னைக்கு ஜெர்மனியிலிருந்து 5 பேர் இந்தியாவை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அப்போ மாமல்லபுரத்துல இருக்கிற ஒரு ரெசார்ட்ல தங்கி இருந்திருக்காங்க. அப்படி தங்கி இருந்தவங்கள ஒரு இளம் பெண் நேத்து கடற்கரையில நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது, காலையில எந்திரிச்சு வாக்கிங் எல்லாம் போவாங்க இல்லையா, சரி சும்மா நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம ஊரை பத்தி தெரியாம தன்னந்தனியா அவங்க கடற்கரையில நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது 3 பேர் கத்திய காட்டி அவங்கள மிரட்டி பக்கத்துல இருந்த சவுக்கு தோப்புக்கு அவங்களை தூக்கிட்டு போய் பலாத்காரம் பண்ணிருக்காங்க சார். அதுக்கப்புறமா அவங்கள கடற்கரையிலேயே விட்டுட்டு அந்த 3 பேரும் தப்பிச்சு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு உள்ளூர்ல இருக்கிற போலீஸ் கிட்ட போய் புகார் கொடுக்க யாரு குற்றவாளின்னு சந்தேகிக்கிறாங்களோ அவங்களோட உருவ படத்தை வரைஞ்சு அதை வெளியிட்டிருக்காங்க சார். இந்த ஒரு விஷயம் இந்தியாவுக்கு தலைகுனிவு மட்டும் இல்ல, சுற்றுலாவையும் பாதிக்கும். இது ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னும் ஒரு பக்கம் காதலை ஏத்துக்காத பொண்ணு தலையில சுத்தியாலேயே அடிச்சு ஒருத்தர் கொன்னுட்டு அந்த பொண்ணோட துப்பட்டாலேயே தற்கொலை பண்ணிட்டு தானும் இறந்து போயிருக்காருங்க. கொட்டிவாக்கத்தை சேர்ந்த இருதயராஜோட பொண்ணு ஜெனிஃபர் புஷ்பா 20 வயசு ஆகுது. நுங்கம்பாக்கத்துல மகளிர் கல்லூரியில படிச்சுட்டு வராங்க. செம்மஞ்சேரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்புல இருக்கிற ஜான் மேத்யூஸ், இவர் 22 வயசு ஆகுது. 2 பேருமே காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்களோட காதலுக்கு ஜெனிஃபர் புஷ்பாவோட பெற்றோர் எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. சரி, அப்ப நம்ம காதல முறிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் புஷ்பா ஜான் மேத்யூஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, உன்னோட பிறந்தநாள் வருது இல்லையா, கடைசியா மாமல்லபுரத்துல நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டு உனக்கு நான் ஒரு பரிசு கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு அப்புறமா இந்த காதலை நம்ம பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஜான் மேத்யூஸ் சொல்லியிருக்காரு. இதை நம்பி ஜெனிஃபர் புஷ்பா மாமல்லபுரத்துல இருக்கிற புலிக்குகை அங்க போயிருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பரிசு பொருள் இருக்குன்னு சொல்லி ஒரு அட்டைப்பட்டியை காமிச்சிருக்காரு ஜான் மேத்யூஸ். என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா ஜெனிஃபர் அதுக்கு ஒத்துக்கல அப்படின்றதுனால இந்த பரிசு பொருளையாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அட்டைப்பட்டியை திறந்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு சுத்தியலை எடுத்து ஜெனிஃபர் தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஜெனிஃபர் நில கொலைஞ்சு மண்டை உடைஞ்சு ரத்தம் கொட்டி அந்த இடத்துல பலியாயிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட காதலியோட துப்பட்டாவை எடுத்து பக்கத்துல இருந்த சவுக்கு மரத்துல தூக்கு போட்டு ஜான் மேத்யூஸும் இறந்து போயிருக்காரு. இவங்கள ரொம்ப நேரமா காணோம் அப்படின்னு சொல்லி 2 வீட்லயும் தேடி பார்க்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க, அவங்க கொடுத்த தகவல்ல மாமல்லபுரம் பக்கத்துல தேடுதல் நடத்திருக்காங்க. அப்போ ஜான் மேத்யூஸோட பைக் ஃபர்ஸ்ட் சிக்கி இருக்கு. அதுக்கப்புறமா 2 பேர் இறந்து போன விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குங்க. மொத்தத்துல முக்கியமான ஒரு டூரிசம் ஸ்பாட்டா இருக்கிற ஒரு இடம் இப்போதைக்கு இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்களுக்காக மாறிட்டு இருக்கு. பாதுகாப்புன்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுதுங்க.